friends, welcome to Ronnie Tailors. போடுகிற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். மார்க் பண்ணிருக்க லைன்ல கரெக்டா வர மாதிரி போடணும். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டுருக்கோம். அடுத்தது வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 6 பீட் எடுத்திருக்கேன். 3 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோல்குள்ள நீடில் கொண்டு வந்துக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைனை வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டு, நீங்கள் ஃபேப்ரிக் லூப் போடாமல் ரெண்டு செயினுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம ஃபேப்ரிக் லூப் போட்டு செயின் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடு ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். இப்போ இதில் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கேன். சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஒயிட் பீட் போட்டுக்கலாம். ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 18 பீட் எடுத்திருக்கேன் சுகர் பீடு. அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று எடுத்துக்கலாம். திரும்ப வந்து ஒரு ஒயிட் பீட் எடுத்துக்கலாம். போட்டுட்டு நம்ம 2 பீட் இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம 12 பீட் எடுத்திருக்கோம். 12 பீடு நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று, ஒரு ஒயிட் பீடு ஒன்று. நம்ம இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைட்லையும் போட்டுக்கலாம். நம்ம 2 சைடும் போட்டுட்டு இதில் வந்து நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம் பீடை ஒட்டிலுமே. .5 பீட் எடுத்திருக்கேன். நம்ம அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம்.
அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு நீடில் உள்ளே போட்டுட்டு அப்புறம் திரும்ப இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷார்ப் பகுதி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். திரும்ப வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம். இப்போ இதை ஒட்டிலுமே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா அந்த லைனை, இதை வந்து இங்கே போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த பீட் போட்டு 3 லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 3 லைன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஆன்டிக் பீடு, அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டோம்னா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் வந்து போடணும். ஃபேப்ரிக் லூப் போடாமல் போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஃபேப்ரிக் லூப் போடாமல் 2 பீட்ஸாக போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பீடிலேருந்து கரெக்டாக இது 1.25 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் போடுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே. நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த லைனுக்குள்ளே தான் வரணும். அதனால் அது ஆஃப் சைஸ் தான் வந்திருக்கு இதில். அதுக்கப்புறம் இதை அடிப்பக்கம் போட்டுட்டு இங்கே வந்து மேல் பகுதியில் போடணும். 1.25 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இது 1.25 இன்ச் அதே மாதிரி தான் இங்கேயும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அது ஃபுல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் போடணும். அந்த மாதிரி ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது போட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்க லைனோட முடிச்சிடணும். இந்த லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனை ஒட்டிலும் வந்திருக்கு, அவ்வளோதான். முடிச்சுட்டு அப்புறம் ஸ்லீவோட உயரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இது ஸ்லீவோட சென்டர் பகுதியில். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். நம்ம எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள்ளே போட்டிருக்கோம். போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து 3 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ இதில் நான் 5 சுகர் பீட் போட்டிருக்கேன், ஒரு ஒயிட் பீட் போட்டிருக்கேன். போட்டுவிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப வந்து நான் 3 சுகர் பீடும் ஒரு ஒயிட் பீடும் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்குக்கு வந்து இந்த லைன் மட்டும் போட்டுட்டு அங்கே இருக்க குட்டி புட்டாஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.